போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அடைக்கல அன்னையை போற்றுவோம், அவள் புகழவனில் சாற்றுவோம். அடைக்கல அன்னையை போற்றுவோம், அவள் புகழவனில் சாற்றுவோம். அடைக்கலத்தாயே அன்னம்மா, அடைக்கலத்தாயே அன்னம்மா, ஆபத்தில் காத்தாய் என்னம்மா. அடைக்கல அன்னையை போற்றுவோம், அவள் புகழவனில் சாற்றுவோம். அடைக்கல அன்னையை போற்றுவோம். கொண்டவளே கர்த்தரை ஈன்ற கன்னிகையே, கருணை உள்ளம் கொண்டவளே கர்த்தரை ஈன்ற கன்னிகையே, நீயே எனக்கு தஞ்சமம்மா, நீயே எனக்கு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களை, காலை வேளையில் மாதா தொலைக்காட்சி வழியாக ஆண்டுடைய கல்வாரி பலியில் இணைந்திருக்கக்கூடிய அன்புமிக்கவர்களை, உங்களுடைய தேவைகளுக்காகவும் உங்களுடைய கருத்துக்களுக்காகவும் இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அன்புக்குரியவர்களை, இன்றைய நாளில் நம்முடைய தாய் அடைக்கலனினுடைய திருப்பாதத்தில் கூடி வந்திருக்கிறோம். நம்முடைய தாயை தேடி வருகிற பொழுது நமக்கு எந்த குறையும் கிடையாது. ஆண்டிப்பட்டி அடைக்கலனுடைய திருப்பாதத்தை நம்பிக்கையோடு தேர வரக்கூடிய எல்லா பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் தாயினுடைய பரிந்துரையில் ஆண்டவர்
பல்வேறு ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பொழிந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தாய் அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை கேட்டு தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் ஆண்டவரை பின்பற்றினார். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்விற்காக சீடர்களை என்னை பின்தொடருங்கள் என்று சொல்லி அன்போடு அழைத்து இறை ஆட்சி பணிக்காக அவர்களை பயன்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் திருமுழுக்கு வழியாக, திருவருட் சாதனம் வழியாக நாம் ஒவ்வொருவரையும் அவரை பின்பற்ற அழைப்பு கொடுத்து கொண்டே இருக்கிறார். எனவே இன்றைய நாளில் இந்த கல்வாரி பலியில் ஆண்டுடைய இறை வார்த்தையை கேட்டு அவரை பின்பற்றி வாழ்வதற்கு அருளையும் ஆசிரியம் வேண்டி இந்த கல்வாரி பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மன வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இறக்க வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றவும் திருமகன் தனது திரு தூதர்களுக்கு தூய ஆவியாரை வாக்களிக்க திருவிழம் கொண்டார். அதனால் அவர்கள் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளை பெற்று கொண்டது போல நாங்களும் அருள் வாழ்விற்கான கொடைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றோ வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பவுல் ரோமையில் தங்கி இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 28, இறை வார்த்தைகள் 16 முதல் 20 முடிய, மேலும் 30 முதல் 31 முடிய. ரோமையில் தனி வீட்டில் தங்கியிருந்த பவுல் அனுமதி பெற்றுக்கொண்டார். ஆனால் படைவீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார். 3 நாட்களுக்கு பின்பு பவுல் யூத முதன்மை குடிமக்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்கள் வந்து கூடிய பின் அவர்களை நோக்கி, சகோதரரே, நான் நம்முடைய மக்களுக்கு எதிராகவோ மூதாதையரின் மரபுகளுக்கு எதிராகவோ எதுவும் செய்யவில்லை. எனினும் எருசலேமில் நான் கைது செய்யப்பட்டு ரோமையரிடம் ஒப்புவிக்கப்பட்டேன். அவர்கள் என்னை விசாரித்த போது மரண தண்டனைக்குரிய குற்றம் எதுவும் என்னிடம் காணாததால் என்னை விடுதலை செய்ய விரும்பினார்கள். யூதர்கள் அதனை எதிர்த்து பேசிய போது நான் சீஷரே என்னை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளானேன். ஆனால் என் இனத்தவருக்கு எதிரான குற்றச்சாட்டு எதுவும் என்னிடமில்லை. இதனால்தான் நான் உங்களை கண்டு பேசுவதற்காக அழைத்தேன். இஸ்ரேல் மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் பொருட்டு நான் விலங்கிடப்பட்டுள்ளேன் என்றார். பவுல் அங்கு 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகைக்கு எடுத்த வீட்டில் தங்கியிருந்தார். தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 11. பதிலுரை பாடல். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். 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 ஆண்டவர் தம் தூய கோவிலில் இருக்கின்றார். அவரது அரியணை விண்ணுலகில் இருக்கின்றது. அவர் கண்கள் உற்று நோக்குகின்றன. அவர் விழிகள் மானிடரை சோதிக்கின்றன. ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவர் நேர்மையாளரையும் பொல்லாரையும் சோதித்தருகின்றார். வன்முறையில் நாட்டம் கொள்வோரை அவர் வெறுக்கின்றார். ஏனெனில் நீதியுள்ள ஆண்டவர் நெறிய செயல்களை விரும்புகின்றார். அவர் தம் திருமுகத்தை நேர்மையாளர் காண்பர். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். ஆண்டவரே நேர்மையாளர், உமது திருமுகத்தை காண்பார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. துணையாளரை உங்களிடம் அனுப்புவேன். உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 20 முதல் 25 முடிய. அக்காலத்தில் பேதுரு திரும்பி பார்த்தபோது இயேசுவின் அன்பு சீடரும் பின்தொடருகிறார் என்று கண்டார். இவரே இரவு உணவின் போது இயேசுவின் அருகில் அவர் மாறு பக்கமாய் சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே, உம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று கேட்டவர். அவரை கண்ட பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, இவருக்கு என்ன ஆகும் என்று கேட்டார். இயேசு அவரிடம், நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன, நீ என்னை பின்தொடர்ந்து வா என்றார். ஆகையால் அந்த சீடர் இறக்க மாட்டார் என்னும் பேச்சு சகோதர சகோதரிகளே பரவியது. ஆனால்
இவர் இறக்க மாட்டார் என இயேசு கூறவில்லை. மாறாக, நான் வரும் வரை இவன் இருக்க வேண்டும் என நாம் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் கூறினார். இந்த சீடரே இதற்கு சாட்சி. இவரே இவற்றை எழுதி வைத்தவர். இவரது சான்று உண்மையானது என நமக்கு தெரியும். இயேசு செய்தவை வேறு பலவும் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் நூல்களை உலகமே கொள்ளாது என்று கருதுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய பெற்றோர்களே, பெரியோர்களே, அன்பு இளையோரே, தம்பிகளே, தங்கைகளே, அதிசய எண்ணெய் தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல அன்னையினுடைய திருக்கோவிலில் இந்த கல்வாரி பலியிலே கலந்து கொண்டு இறைவனுடைய ஆசிரை மாதா தொலைக்காட்சி வழியாக அனுபவித்து கொண்டிருக்கிற அன்பு விசுவாசிகளே, கொடைக்கானலுக்கு ஒரு ஆசிரியர் மாணவர்களை சுற்றுலா அழைத்து சென்றாராம். அவர் சென்ற அந்த நாள் நிறைய பேர் அந்த மலைக்கு சுற்றுலா வந்திருக்கிறார்கள். இவர்கள் சென்ற நேரத்தில் அங்கே வெயில் அடித்திருக்கிறது. ஒவ்வொரு இடமாக அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். வெயிலை தொடர்ந்து இதமான காற்று வீசி இருக்கிறது. இதமான காற்றை அனுபவித்த அந்த குழந்தைகள் உயரமான ஒரு பகுதிக்கு சென்று 10 ரூபாய் டோக்கன் கொடுத்து போய் பார்த்தார்கள். இதமான காற்றுக்கு பின்னால் மேகங்கள் அந்த மலையை நெருங்கி வந்தது. இந்த பிள்ளைகளையும் அப்படியே உரசி சென்றது. குளிரால் அந்த குழந்தைகள் அப்படியே நடுங்கினார்களாம். அப்பொழுதுதான் உடனடியாக வேனுக்கு திரும்பி வாகனத்தில் அமர்ந்து கொண்டு ஆசிரியரிடம் கேட்டார்களாம், நமக்கு இப்போ நமக்கு இன்னும் குளிருத, எப்பொழுதுமே இருக்கிற இந்த மலைக்கு எப்படி குளிரும் என்று ஒரு குழந்தை கேட்டதாம். அதற்கு ஆசிரியர் சொன்னாராம், நமக்கு குளிரத்தான் செய்யும், ஆனால் மலைக்கு குளிராது. ஏனென்றால் அது உறுதியாக இருக்கக்கூடியது, அது உயர்ந்திருக்கக்கூடியது என்று ஆசிரியர் சொன்னாராம். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை நம்ம எல்லாரும் பின்தொடர்கிறோம், அது மாற்று கருத்து கிடையாது. இன்னைக்கு நற்செய்தியில் பேதுரு இயேசுவை பின்தொடர்கிறார். அப்போ நான் ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கிறேன் என்றால் எனக்கு முன்னால் என் தாய் தகப்பன் இயேசுவை என்ன செய்வார்கள்? பின்தொடர்ந்திருந்திருக்கிறார்கள். திரும்பி பார்த்தால் என் பிள்ளைகளும் என்ன செய்வார்கள்? ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்வார்கள். இதில் என்ன சிக்கல் என்று சொன்னால், இன்னைக்கு நற்செய்தியிலே பேதுரு திரும்பி பார்த்து அன்பு சீடர் யோவானை பார்க்கிறார், அவரும் பின்தொடர்கிறார். உடனே இயேசுவிடம் என்ன கேள்வி கேட்கிறார்? நான் பின்தொடர்கிறேன், ஆனால் பின்னால் திரும்பி பார்க்கிறேன், யோவானும் வருகிறார், அவருக்கு என்ன ஆகும் என்று கேட்கிறார். அவருக்கு என்ன ஆகும்? எனக்கு பின்னால் வருகிற என் சந்ததிக்கு என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி பேதுரு என்ன செய்கிறார்? எழுப்புகிறார். அவர்களுக்கு என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வியை எப்படி பேதுரு திரும்பி பார்த்து கேட்டாரோ, அதே போல கிறிஸ்தவ விசுவாசிகள் கொஞ்சம் விவிலியத்திலே திரும்பி பார்த்தால், பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு கனவு காண்கிறார். கனவு கண்டு தன்னுடைய உடன் பிறந்தவர்களை பார்த்து சொல்லுகிறார், எனது அரிக்கட்டைகள் எழும்பிய வண்ணமாக இருக்கிறது, உங்கள் அரிக்கட்டைகள் எல்லாம் என்னை வணங்கிய வண்ணமாக இருக்கிறது, இது நான் கண்ட கனவு என்று சொல்லுகிறார். இப்படி சொன்னால் உடன் பிறந்தவர்கள் சும்மா இருப்பார்களா? நாங்கள் எல்லோரும் உன்னை வணங்க வேண்டுமா என்று என்ன செய்கிறார்கள்? அவர்கள் கேட்கிறார்கள். கேட்டதோடு மட்டுமல்லாமல் ஒரு கட்டத்தில் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? இவனை கொன்று குழியில் என்ன செய்வோம்? புதைப்போம், அப்பொழுது இவனது கனவு என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்று என்ன செய்வார்கள்? சொல்லுவார்கள். தொடக்க நூல் 37ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இருக்கிறது. என்ன ஆகும்? அந்த கனவுக்கு என்ன ஆனது? என் அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே வாசித்தால் அந்த கனவு என்ன ஆகும் என்று என்ன செய்வார்கள்? உடன் பிறந்தவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அது என்ன ஆனது என்று நமக்கு தெரியும். தொடர்ந்து வாசித்தோம் என்று சொன்னால், விற்கப்பட்ட யோசேப்பு எகிப்து தேசத்திலே என்ன ஆனார்?
அவர் மிகப்பெரிய ஆளுநனாக மாறி போனான். இவர்களெல்லாம் குழியில் தோண்டி புதைக்க வேண்டும், அவனுடைய கனவு என்ன ஆகும் என்று என்ன செய்வார்கள்? உடன் பிறந்தவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே, என் அன்புக்குரியவர்களே, அங்கே எகிப்துக்கு சென்ற அந்த யோசேப்பு ஆளுநனாக மாறினான். பஞ்சத்தில் பிழைக்க போன சகோதரர்கள் அவனுக்கு முன்னால் தாழ்ந்து பணிந்து வணங்கினார்கள். தொடக்க நூல் 44:14 வசனத்தில் இருக்கிறது. அப்ப என்ன ஆகும், இவருக்கு என்ன ஆகும் என்று பேதுரு கேட்ட கேள்விக்கு பழைய ஏற்பாட்டிலே என்ன இவனுக்கு ஆக வேண்டும் என்று மனிதன் நினைக்கிறானோ அதை கடந்து ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு எல்லாம் நனவாகத்தான் ஆகும். அவருக்கு எப்படி அந்த நனவாக மாறியது? எப்படி அவர் அந்த அளவிற்கு படி அளக்கக்கூடிய காரியங்களை செய்து மிகப்பெரிய உன்னத நிலைக்கு அவர் அடைந்தார் என்று சொன்னால், இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஏனென்றால் ஆண்டவர் யோசேப்போடு இருந்ததனால தான் அவர் கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாம் அனுகூலமானது என்று தொடக்க நூல் 39:3 வசனம் நாம் வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் அவரோடு உடன் இருந்ததுனால தான் அவருக்கு எல்லாம் ஆனது, நல்லா ஆனது. ஆண்டவர் அவரோடு உடனிருந்தார் என்பது மட்டுமல்ல, கடவுளோடும் யோசேப்பு என்ன செய்தார்? உடனிருந்தார். ரெண்டு முக்கியம். அதனால்தான் தீமை வருகிற போது நான் பாவம் செய்து கடவுளுக்கு எதிராக நான் பாவம் செய்யலாமா? பழைய ஏற்பாட்டு யோசேப்பு சொல்லுகிறார் பாருங்கள், தொடக்க நூல் 39:9 வசனத்திலே சொல்லுகிறார். அப்படி என்றால் இவருக்கு என்ன ஆகும் என்றால், கடவுள் நம்மளோடு இருக்கிறதுனால நமக்கு ஒன்றும் மனிதன் நினைப்பது போல தீமை நடக்காது. ஆனால் இன்றைய இறைவார்த்தை நமக்கு என்ன சொல்லுகிறது? கடவுள் என்னாலும் என்னோடு தான் இருக்கிறார், நான் அவரோடு இருக்க வேண்டும். அப்ப கடவுளோடு நான் இருக்கக்கூடிய இந்த காரியம்தான் ஆண்டவர் இயேசுவை பின்தொடரக்கூடிய காரியம். அப்ப பேதுரு கேட்கிறார், அவருக்கு என்ன ஆகும் என்று கேட்கிறார். அவருக்கு என்ன ஆக வேண்டும் என்று ஆவல் கொள்ளுகிறார். நாமளும் என்ன செய்யறோம்? அடுத்தவனுக்கு என்ன ஆகிறது அதைத்தான் என்ன செய்யறோம்? பல நேரங்களில் யோசிக்கிறோம். பேதுரு இன்னொரு காரியத்தையும் யோசிக்கிறார். அப்ப யாரை அவர் பின்தொடர்கிறார்? ஆண்டவரைத்தானே பின்தொடர்கிறார். அவர் உறுதியானவர், அவர் உயர்ந்தவர், அவர் உன்னதமானவர் என்று நமக்கு தெரியும். ஆனால் பேதுரு என்ன செய்கிறார்? அவரை பின்தொடர்கிறார். பாருங்க, எப்படி இவருக்கு என்ன ஆகும் என்று பேதுரு யோசித்தாரோ, அதே போல யாரை பின்தொடர்கிறாரோ அவருக்கு என்ன ஆகும் என்றும் யோசித்தார். விவிலியத்தை வாசித்தீங்கன்னா, ஆண்டவர் இயேசுவை கைது பண்ணி சங்கத்தார் முன்னால் நிறுத்துகிறாங்கல்ல, நிறுத்திய பிற்பாடு இவர் என்ன செய்கிறார்? அவருக்கு என்ன ஆகும், இந்த வழக்கினுடைய முடிவு என்ன ஆகும் என்பதற்காக என்ன செய்கிறார்? பேதுரு பின் தொடர்ந்ததாக இறைவார்த்தை என்ன செய்கிறது? சொல்லுகிறது. மத்திய நற்செய்தி 26:58 வசனத்தை வாசிப்போமே. தொலைவில் இயேசுவை பின்தொடர்ந்து வழக்கின் முடிவு, இந்த வழக்கில் முடிவு எப்படி இருக்கும்? இயேசு ஆண்டவருக்கு என்ன ஆகும்? அப்போ ஆண்டவர் இயேசுவை பின்தொடர்கிறார். பேதுரு பின்னால் வருகிறவருக்கு என்ன ஆகும் என்றும் யோசித்தார். முன்னால எதை பின்தொடர்கிறோமோ அவருக்கு என்ன ஆகும் என்று என்ன செய்கிறார்? பேதுரு யோசிக்கிறார். அப்ப இது மூலமாத்தான் கிறிஸ்தவர்கள் நமக்கு தலைமை திருத்துதரான பேதுரு வழியாக, இன்றைய நற்செய்தி வழியாக ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆண்டவர் நமக்கு, எனக்கு பின்னால் பின்தொடர்ந்து வருகிறவருக்கு என்ன ஆகும் என்பதும், நான் யாரை பின்தொடர்கிறேன் என்பதையும் நான் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நீ பின்தொடர் என்று கடவுள் என்ன செய்கிறார்? எப்படி பேதுரு 3 முறை மறுதலித்தாரோ அதே போல 3 முறை என் அன்பு செய்கிறாயா என்று கேட்டாரோ, விவிலியத்தை வாசித்தோம் என்றால் அதே போல 3 முறை என்னை பின்தொடர் என்றும் சொல்லியிருப்பார். முதல் முறை பேதுரு தன்னுடைய சகோதரரோடு கடலில் அந்த வலையை பழுது பார்த்து கொண்டிருக்கிற போது அழைக்கிற போது இயேசு என்ன செய்கிறார்? பார்த்து என்ன சொல்லுகிறார்? என்னை பின்தொடர் என்று சொன்னார்.
மத்தேயு 4:19 சொல்லுவார். இது இயேசுடைய பணியுடைய தொடக்கத்தில் பேதுருவை பார்த்து பின் தொடர்ந்து வா என்று சொல்லுவார். இன்னொன்று, இயேசு பாடுபடுகிறார் பாருங்கள். பாடுபடுகிற அந்த நாட்களிலும் மீண்டும் என்ன செய்வார்? நீங்க எங்க போறீங்க என்று பேதுரு கேட்பார். உடனே இயேசு என்ன சொல்லுவார்? என்னை நான் எங்க போகிறேன் என்பதை நீ இப்பொழுது என்னை பின்தொடர முடியாது, பின்னால் தான் என்ன செய்வாய்? என்னை பின்தொடர்வாய் என்று சொல்லுவார். யோவான் நற்செய்தி 13:36 வாசிக்கலாம். அப்ப பாடுகளின் நேரத்திலும் பின்தொடர் என்று சொன்னார். இன்றைய நற்செய்தி நான் வாசித்தோம் என்று சொன்னால், அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளுகிற இந்த நாட்களிலும் என்ன செய்கிறார்? என்னை பின்தொடர் என்கிறார். இன்னைக்கு நற்செய்தியில் வாசித்தோம் பாருங்கள். யோவான் 21:22 வாசியுங்கள். இயேசு பேதுருவிடம், நான் வரும் வரை இவன் யோவான் இருக்க வேண்டும் என நான் விரும்பினால் உனக்கு என்ன? நீ என்னை பின்தொடர்வாய். கவனிங்க. அப்ப பேதுருவை ஆண்டவர் எப்பொழுதெல்லாம் பின்தொடர் என்று சொல்லுகிறார்? பணியினுடைய தொடக்கத்திலும் பின்தொடர் சொல்லுகிறார். அவர் பாடுகள் பட்ட நேரத்திலும் பின்தொடர் சொல்லுகிறார். அவர் பரலோகத்திற்கு எழுந்தருளி இருக்கிற அந்த நாட்களில் என்ன செய்கிறார்? பின்தொடர் சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் என்ன இது மூலமா என்ன சொல்ல வருகிறார்? கடவுள் நம்மோடு தான் இருக்கிறார். நாம் தான் அவரோடு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி என்ன செய்யணும்? எழுப்பணும். கடவுள் நம்மோடு இருந்தால் எப்படி யோசேப்பிற்கு தொட்டதெல்லாம் தொலங்குகிறதோ அதுவெல்லாம் தொலங்கும். அதே போல எப்படி யோசேப்பு கடவுளோடு இருந்ததனால தான் அவர் பரிசுத்தமாக இருந்து அவர் கையிட்டு செய்கிற காரியத்தில் எல்லாம் கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அப்ப ஆண்டவரை பின்தொடர் பின்தொடர் என்று என்ன செய்வார்? கடவுள் சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறார். முக்கா 3 முறைன்னு சொல்லுவான். இதுக்கு மேல சொல்ல முடியாது. இதான் முழுமை. அப்ப எப்பொழுதுமே முழுமையா என்ன செய்கிறார்? ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், என்னை பின்தொடர் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தாய் திருச்சபை நமக்கு உணர்த்துகிறது பாருங்க. நம்ம எல்லாம் பார்வையாளர்கள் கிடையாது. நாம் எப்படிப்பட்டவர்களா? நாம் பங்கெடுப்பாளர்கள். வெறுமனே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கிடையாது. ஏன்னா பேதுரு அப்படித்தான் பார்க்கிறார். அப்ப நாம் பின்தொடரக்கூடிய இந்த கடவுள் எப்படிப்பட்டவர் என்று பார்க்கிறார். அதற்கடுத்து பின்தொடர்ந்த பேதுரு எப்படி மாறி போனார் தெரியுமா? ஆண்டவரை முற்றிலுமாக பருகி கொண்டார். 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:4. அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினார்கள். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்கள் பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. இறை வார்த்தையை கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு முன்னும் பின்னுமாகவும் வலது புறமாக என்ன செய்கிறார்? பின்தொடர்கிறார்ல. அவர்கள் அந்த பானத்தை பாலைவனத்திலே பருகினார்களே. அப்ப அந்த பாறை தான் யாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்ப கடவுளை பின்தொடர்கிற அப்போஸ்தலர்கள், அச்சிஷ்டவர்கள் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பவர்கள் அல்ல. அதுபோல கடவுளை பின்பற்றுகிற பிள்ளைகள் நாமும் கடவுளை பார்க்கிற கடவுளாக நினைக்கக்கூடாது, நம்ம இருக்கக்கூடாது. ஆண்டவரை நீங்கள் பருக வேண்டும். கடவுளை நீங்கள் பருகினால்தான் அவரை பின்தொடர்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்ப கடவுளை அவர்கள் பருகியதனாலதான் பேதுருவும் யோவான் என்ன செய்யறாங்க? பிற்பகல்ல ஆலயத்துக்கு போறாங்கல்ல. கால் ஊனமுற்ற பிறவியிலேயே கால் ஊனமுற்ற ஒரு மகன் என்ன செய்யறாங்க? அமர்ந்து இருக்கிறான்ல. உடனே பேதுருவும் யோவான் என்ன சொல்லுகிறாங்க? எங்களை பார் என்று சொல்லுகிறார்கள். அவன் என்ன செய்யறான்? நமக்கு ஏதாவது கிடைக்கும், நமக்கு ஏதாவது தர்மம் போடுவாங்க என்று தான் என்ன செய்கிறான்? அவன் நினைக்கிறான். ஆனால் பேதுரு என்ன சொல்லுகிறார்? திருத்தூதர் பணி 3:6 வாசிக்கலாம். பேதுரு அவரிடம், கவனிங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடம் இல்லை, என்னிடம் உள்ளதை உனக்கு கொடுக்கிறேன். நாசரேத்து இயேசுவின் பெயரால் எழுந்து நட.
எதை கொடுக்கிறார் பாருங்க. தான் பருகியதை, தான் அனுபவித்த ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவனுக்கு கொடுக்கிறார். ஏன்னா தான் பருகியனால்தான் என்ன செய்ய கொடுக்க முடிந்தது. அப்ப இங்க இருந்தா தானே கொடுக்க முடியும். அப்ப வெறுமனே பார்க்கிறவர்கள் அல்ல, நாம் பங்கேற்பாளர்கள். நான் கடவுளுடைய அன்பை முழுமையாக பருகுகிற பிள்ளைகளாக இருந்தால்தான் அவரை பின்தொடர முடியும். அதனாலதான் ஆண்டவரை முற்றிலுமாக நாங்கள் அனுபவித்தோம், நாங்கள் தொட்டு உணர்ந்தோம், கண்டு ரசித்தோம் என்றெல்லாம் செய்வாங்க சொல்லுகிறார்கள் பாருங்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் நாம் பருகுகிறவர்களாக இருக்க வேண்டும். பருகினால் மட்டும் போதாது. நான் அனுபவித்தா போதுமா? எனக்கு பின்னால் வரக்கூட ஆண்டவரை பின்தொடர்கிற பிள்ளைகளுக்கு நான் அவற்றை பறைசாற்ற வேண்டாமா? அதை சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? அப்ப பேதுரு எதை உணர்த்துகிறார் பாருங்க. அப்போ ஆண்டவர் இயேசு உயிர்த்த பிற்பாடு என்ன சொல்லுகிறார்? மார்க் நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பாருங்க, அப்போ நான் பருகினேன் என்று சொன்னால் நான் பின்பற்றுகிறேன் என்ற அர்த்தம். இன்னொரு காரியம், நீங்கள் பறைசாற்றினால்தான், இயேசுனுடைய அன்பை நீங்கள் பருகி அனுபவித்து நீங்கள் அறிவித்தால்தான் கடவுளை முழுமையாக பின்தொடருகிறீர்கள் என்று அர்த்தம். அதனாலதான் பேதுருவை கைது செய்த பிற்பாடு இவனுக்கு எப்படி சுகத்தை கொடுத்தீங்க, எப்படி நீங்க கொடுத்தீங்க, எப்படி அவர் நடந்தார், எப்படி எந்த ஆற்றலில் கொடுத்தீங்க கேள்வி கேட்ட போது பேதுருவும் யோவான் என்ன சொல்லுறாங்க? நீங்கள் ஆண்டவர் இயேசுவை கொலை செய்தீர்கள், அவரை விண்ணக தந்தை உயிரோடு உயிர்த்தெழச் செய்தார், அவருடைய பெயரால் தான் இது நடந்தது. உடனே அவர்கள் சொல்வார்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்து இல்லை நேசிக்கூடாது, நீங்க அறிவிக்க கூடாது. உடனே பேதுரு என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு செவி சாய்ப்பதா, கடவுளுக்கு செவி சாய்ப்பதா? எது முறை? கடவுளுடைய அவரை கண்டிருக்கிறோம், நாங்கள் கேட்டிருக்கிறோம், இதை அறிவிக்காமல் எங்களால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது என்று சொல்லுவார். திருத்தூதர் பணிகள் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் இருக்கிறது. அப்ப என்ன இறை வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது பாருங்க. அப்போ இதை அருந்துவதற்கு, இதை அறிவிப்பதற்கு எதுவும் உங்களுக்கு தடையாக இருக்க முடியாது. அதனால முதல் வாசகத்தில் வாசித்தோம், பவுலை குறித்து அவர் சிறையில் அடைக்கப்படுகிறார், பல்வேறு துன்பத்துக்கு ஆளாகிறார். ஆனாலும் என்ன சொல்லுகிறார்? இறை ஆட்சி பற்றிய நற்செய்தியை, இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை தடையின்றி அவர் கற்பித்து வந்தார். ஏன்னா அவர்களுக்கு இது சாதாரணம், அதெல்லாம் அவர்களுக்கு என்ன செய்யாது, தடையாக இருக்காது. தடைகளை எல்லாம் அவர்கள் என்ன செய்வாங்க, படிக்கற்களாக மாற்றி வருவார்கள். ஆகிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே அன்னையுடைய திருக்கோவிலில் நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த நாளில் ஆண்டவரை பின்பற்ற நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள், வந்திருக்கிறீர்கள். ஆண்டவருடைய அன்பை நாம் என்ன செய்யணும், முற்றிலுமாக பருகினால்தான் அதை பறைசாற்ற முடியும். இது அதிசய எண்ணெய் தந்த ஆண்டிப்பட்டி அடைக்கல அன்னை நமக்கு என்ன செய்கிறார்கள், உணர்த்துகிறார்கள். அன்னை மரியாள் நமக்கு அமுதூட்டுகிறவள். அன்னை மரியாள் நமக்கு வேண்டிய காரியத்தில் என்ன செய்வாங்க, அவர்களே சொல்லி ஊட்டுவார்கள். ஏன்னா இதுதான் இறை ஆட்சிக்குரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. வெறுமனே நீ பார்வையாளனாக இருக்கக்கூடாது, நீ கடவுளுடைய அன்பை மாதாவளியாக நீங்கள் பருக வேண்டும். பருகினால் மட்டும் போதாது, இந்த அன்னையினுடைய புகழையும் ஆண்டுடைய புகழையும் உங்களுடைய வார்த்தையால், எண்ணங்களால், செயலால் நீங்கள் பறைசாற்றி கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ இறைவன் அருள் புரிய இந்த கல்வாரி திருப்பலியிலே அருள் வேண்டுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். கைகோப்பி இந்த நாளிலே நம்முடைய விசுவாசம் இந்த மன்றாட்டுக்களை பிள்ளைகள் வழியாக ஆண்டவர் பாதத்திலே சமர்ப்பித்து கடவுளுடைய ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்லரே எம் இறைவா, உமது திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்களை நிறைவா ஆசீர்வதித்து திருமகன் கொண்டு வந்த அன்பு, ஒற்றுமை, அமைதி, இரக்கத்தை தங்கள் சொல்லாலும் செயலாலும் இவ்வுலகிற்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம் வாழ்வின் ஒளியும் வழியுமாயிருக்கும் தந்தையே இறைவா, எங்கள் பங்கிலுள்ள மக்கள் அனைவரையும் உம் பாதம் ஒப்படைக்கின்றோம். அவர்களின் வாழ்வு ஒளிமயமானதாயிருக்கவும்
உமது உயிருள்ள சாட்சிகளாய் வாழவும் வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைஞ்சுவோருக்கு இறங்கிடும் எம் இறைவா, பல்வேறு வேண்டுதல்களுடனும் விண்ணப்பங்களுடனும் அடைக்கல அன்னையின் திருத்தலம் நாடி வரும் மக்களின் குரலுக்கு செவிசாய்த்து அவர்கள் வாழ்வில் மகிழ்ச்சி மலர்ந்திட செய்ய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் வானக தந்தையே இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக இறைப்பணி செய்யும் ஆயர்கள், அருட்தந்தையர்கள், ஊடக பணியாளர்கள் அனைவருக்கும் உம் அருளை வழங்கி ஆசிர்வதிக்கவும் அவர்கள் பணி மேலும் சிறக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் ஆண்டுடைய பாதத்திலையும் மௌனமாக ஒப்புக் கொடுப்போம். எங்களை படைத்தவரே, பராமரிக்கிறவரே, எங்கள் தேவைகளை எல்லாம் சந்திக்கிறவரே, உம்மை பின்தொடர்ந்து வருகிற பிள்ளைகளுக்கு உம்முடைய பேரன்பினால் எங்களை நிறைத்து அதன் மூலமாக உமது அன்பிலே நாங்கள் முழுமையாக சுவைத்து அவற்றை எங்களுடைய வாழ்க்கையிலே அறிவித்து வாழவும் இந்த மேலான இரக்கத்தை பெற்றுக்கொள்ளவும் இந்த நாளில் எங்களுக்கு வரந்தாரும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். திரையில்லா உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வரமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவரே, உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் எதை அளித்தேன்? பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். என்னையும் என் தாயும் நீ என்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி திருப்பலி எல்லாமல் இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சுவீங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவோடு புனிதப்படுத்திட உம்மை வேண்டுகிறோம். இந்த ஆன்மீக வலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான உடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்
தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தனது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே வாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசுவை உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உன் திருமுருந்து ஒளியும் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் அந்தோணிசாமி ஆண்டகை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கொண்டருளும். அவர்கள் எல்லோரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். உங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரும் திருக்குடும்பத்தின் பாதுகாவலருமாகிய புனித சூசையப்பர், மாட்சிமிகு மறை சாட்சியர், புனித அப்போஸ்தலர்கள், மற்ற எல்லா புனிதர் புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றைப்பேல் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராம் இயேசுவின் இரண்டாவது வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் அருளும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும் எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவர்தான் உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். தன்னுடைய பயணத்தின் தொடக்கத்தில் என்னை பின்தொடர் என்று பேதுருவை சொன்ன தெய்வம் இவர்தான். தன்னுடைய பாடுகளின் நாட்களில் பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்று பேதுருவை பார்த்து சொன்ன தெய்வம் இவர்தான். தான் பரலோகத்திற்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய நாட்களில் நீ என்னை பின்தொடர் என்று சொன்ன தெய்வம் இவர். இந்த நாளில் இந்த ஆண்டவரை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இவர் தருகிற இந்த வானக விருந்தில் நாம் பங்கெடுத்து பருகி இவர்தான் ஆண்டவர் என்று பறைசாற்ற வந்திருக்கிற நாம் அனைவருமே பெறுவற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வைப்போமாக. ஆண்டவரே, உமது தூய மறைநிறுவுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவோடு வேண்டுகிறோம். அதனால் தனது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்களை அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவனை நம்பி வாழ சென்று வாருங்கள். இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இறைவனுக்கு நன்றி. பார்வை சொல்லும் கருணை பாத மலரின் அருமை, பார்வை சொல்லும் கருணை